வணக்கம். எம்சிஎக்ஸ் சில்வர் ஜோலி ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெலிவரி ட்ரேடர்ஸ்க்கு, அதாவது இந்த வாரத்துக்கு உண்டான நிலைகள். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் காலை 10:48 ஜூன் 24, 2026. அதாவது இந்த வாரம் டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தது 2,33,183 கடக்காது. அதே சமயம் கீழே விழுந்தால் 2,25,875, 2,18,543, 2,11,224 என்ற நிலைகளுக்கு கீழே விழும் அப்படின்னு டெலிவரி ட்ரேடர்ஸ் எதிர்பார்த்தாங்க. இதில் கொஞ்சம் நிலைகள் மாறி இருக்குது. ஏன்னு கேட்டால், இப்போ 2,33,183 கடக்காது என்று சொல்லி இந்த நிலவா இதை பார்த்திங்கன்னா, இந்த திங்கட்கிழமை இது கடந்து பாருங்கள், திங்கட்கிழமை கேண்டில் இங்கே மேலே இருக்குது. அப்போ அதனால் இந்த டார்கெட்டு, அதாவது இந்த டார்கெட் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த டார்கெட் டவுட்டு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போ டிமாண்ட் ஜோனில் இது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 2,25,800 இது அதனால் இந்த 2,18,543 உடைக்காமல் இருந்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இது இப்போ டிமாண்ட் ஜோனில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பாசிட்டிவான ஸ்டேட்மெண்ட்டு. சரி, இப்போ இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு அதையும் பார்க்கணும். இங்கிருந்து ஏற ஆரம்பிச்சதுன்னா 2,25,875, அப்புறம் 2,33,183, அப்புறம் 2,40,482 இந்த நிலைகளை அடையும் அப்படிங்கிறத. சரி, இப்போ நிலைகளை ஒவ்வொன்றா பார்த்துருவோம். இப்போ நேற்றைய க்ளோசிங் ரேட்டு தான் ட்ரெண்ட் சைடர். இப்போ அதற்கு கீழே நேற்றைய லோவான 2,25,238, 2,18,543 இந்த நிலைகள் டிமாண்ட் ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் மேலே ஏற வாய்ப்பு. சரி, இப்போ இதற்கும் மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்ட், அப் டார்கெட் 2,28,806, 2,33,183 இந்த நிலைகள் சப்ளை ஜோன் என்று கருதப்படுகிறது. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு. அப்போ இது டிமாண்ட் ஜோனு, இது சப்ளை ஜோன். சரி, இப்போ இந்த டிமாண்ட் ஜோனை உடைத்தால் என்ன ஆவது அப்படிங்கிற கேள்வி. பொதுவாக உடைக்க வாய்ப்பில்லை. டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னு கேட்டால், இந்த வார ஹையை கால்குலேட் பண்ணுனா இதை உடைக்காது, 2,18,543 உடைக்காது மேலே ஏற வாய்ப்பு என்று கருதுகிறது. சரி, நம்ம இதை அப்படியே நம்பவும் நம்ப வேண்டும். 90% நம்பலாம், 10% நம்பக்கூடாது. உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2,11,224, அப்புறம் இங்கே தான் திரும்பவும் பையிங் தலையெடுக்கும். அதனால் அந்த ரிஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. அதனால் மோஸ்ட்லி இங்கே ரீபவுண்ட் ஆகிடணும், அதுதான் எதிர்பார்க்கும். சரி, இப்போ இங்கிருந்து இப்போ ஏற ஆரம்பிச்சதுன்னா என்ன அப்படின்னு அதை பார்த்துட்டோம். அதாவது எப்படின்னா, நேற்றைய க்ளோசிங் நிலையிலிருந்தே, நேற்றைய க்ளோசிங் அளவுகளிலிருந்தே கால்குலேட் பண்ணும்போது ஏறினால் 2,28,806, 2,33,183 இதை தாண்ட வாய்ப்பில்லை. இதை தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பாடு சொல்லுது. இதை கடந்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை கடக்காது. டெலிவரி ட்ரேடர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இந்த நிலையை கடக்காது. அதே நேரம் கடந்தால் 2,40,482 வரை போக வாய்ப்பு. இந்த நிலைகளில் டெலிவரி ட்ரேடர்ஸ் விற்பனை செய்வார்கள். இதை கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். இதுதான் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கு உண்டான நிலைகள். இதற்கு தகுந்தாற்போல் உங்கள் வர்த்தகத்தை அமைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.